மேசராசி என்பர்களே, உங்கள் தலையெழுத்தே மாறப்போகின்றது. மேசராசி என்பர்களே, நீ எதிர்பாராத இது சம்பவம் நடக்கும். திடீர் திருப்பமாக இது சம்பவம் நடக்கும். உன் விதி மாறும். 1ஆம் தேதி பிப்ரவரி மாதம், அதாவது மாசி மாதத்துக்கு பிறகு இவ்விரு சம்பவங்களும் உங்களுக்கு எதிர்பாராத விதமாக நடக்கும். மேசராசி என்பர்களே, உங்களுக்கு ஒரு திருப்புமுனை காலமாக அமையப் போகின்றது. கிரகங்களின் சஞ்சாரத்தின்படி உங்கள் தலையெழுத்தே மாறக்கூடிய இந்த 2 முக்கிய சம்பவங்கள், ஒன்று பொருளாதார ரீதியான விஸ்வரூபம், அதாவது திடீர் தன யோகம் ஆகும். நீண்ட நாளாக உங்களை வாட்டி வதைத்த பணத்தட்டுப்பாடு மற்றும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மேச ராசியன்பர்களே, இந்த கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சூழல் உருவாகும். பழைய பாக்கிகள் வராது என்று கைவிடப்பட்ட பணம் எதிர்பாராத விதமாக உங்கள் கைக்கு வந்து சேரும். மேசராசி என்பர்களே, தொழில் முன்னேற்றம், வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். இது உங்கள் வருமானத்தை 2 மடங்காக உயர்த்த உதவும். மேசராசி என்பர்களே, உங்களின் சமயோசித புத்திகளினால் நீங்கள் வியாபாரத்தை பெருக்குவீர்கள், முன்னேற்றம் காண்பீர்கள். மேசராசி என்பர்களே, முதலீடுகள், நிலம் அல்லது தங்கம் வாங்கும் யோகம் உண்டாகும். உங்களுக்கு நிலம் அல்லது தங்கம் வாங்கும் யோகம் உண்டாகும். இந்த 1ஆம் தேதி பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு நிலம் அல்லது தங்கம் வாங்கும் யோகம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள், பரம்பரை சொத்துக்கள், அதாவது மூதாதையர் மூலம் பெரிய லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேசராசி என்பர்களே, 2வது, குடும்பத்தில் சுப காரியம் மற்றும் கௌரவம் உயர்தல். சமூகத்தில் குடும்பத்திலும் உங்கள் சொல்லுக்கு மதிப்பு கூடும். மேசராசி என்பர்களே, ஒரு சம்பவம் நடக்கும். அதாவது தடைப்பட்ட சுப நிகழ்வு, நீண்ட நாட்களாக தள்ளி போய்கொண்டிருந்த நீங்கள் இந்த நிகழ்வு நடைபெறவே இல்லை, என்ன செய்வது, இவ்வளவு தடையாக இருக்கின்றது என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருந்த சுப நிகழ்வு, திருமணம் அல்லது குழந்தை பாக்கியம் போன்ற சுப செய்திகள் இல்லம் தேடி வரும். அவை இனிதே நிறைவேறும். இந்த நிறைவேறுவதற்கான அத்திவாரமாவது இந்த 1ஆம் தேதி பிப்ரவரி மாதம் மாசி மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு கூடி வரப்போகின்றது. பகைவர்கள் பணிவார்கள். உங்களை குறைத்து மதிப்பிட்டவர்கள் இப்போது உங்கள் வளர்ச்சியை கண்டு வியந்து போவார்கள். புதிய பதவி, வேலையில் இருப்பவர்களுக்கு அதிகாரமிக்க பொறுப்புகள் அல்லது பதவி உயர்வு கிடைக்க அதிக வாய்ப்பு உள்ளது. கவனிக்க வேண்டியவை: முயற்சி திருவினை ஆக்கும். கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் உங்கள் உழைப்பை தொடர்வது அவசியம். நிதானம் தேவை. கோபத்தை குறைத்து நிதானமாக பேசினால் மேசராசி என்பர்களே, வெற்றிகள் உங்களை தேடி வரும். மேசராசி என்பர்களே, நீங்கள் கூடுதலாக ஓரளவுக்கு மொத்தமாகவும் நிறமாகவும், அதாவது வெள்ளை நிறத்திலும் காணப்படுவீர்கள். உங்கள் அம்மாவை கூடுதலாக நேசிக்கக்கூடியவர்களும், முன்கோபமும் பிடிவாத குணமும், நீங்கள் நினைத்ததுதான் சரி என்ற எண்ணமும் உள்ள மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அதாவது நீங்கள் மேசராசி அன்பர்கள், அவர் மேசத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் என்பதனால் நீங்கள் முருகப்பெருமான், வள்ளி தேவயானையுடன் கூடிய முருகப்பெருமானை நீங்கள் உங்களோட கோபத்தை குறைத்து நிதானமாக பேசி நாளை வெற்றி உங்களை தேடி வரும். அது மட்டுமில்லாமல் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபடுவது உங்களை கூடுதல் பலத்தை தரும். இந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் பெரிய முன்னேற்றத்தை தரும் என்பதில் ஐயமில்லை. இந்த மாற்றங்களால் உங்கள் வேலை அல்லது சொந்த தொழிலில் எதில் என்றாலும் சரி உங்களுக்கு ஒரு முன்னேற்ற காலமாக, புதிய பதவி, வேலையில் இருப்பவர்களுக்கு அதிகாரமிக்க பொறுப்புகள், பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்தால் கிடைக்கும். முதலீடில்
சொத்துக்கள் மூலம் நிலம் அல்லது தங்கம் வாங்கும் யோகம் ஏற்பட வாய்ப்புள்ளது. பொருளாதார ரீதியான விஸ்வரூபம், அதாவது திடீர் தன யோகம் நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த பணத்தட்டுப்பாடு மற்றும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சூழல் உருவாகும். அதான் ஒன்று. அடுத்தது 2வது உங்களுக்கு உங்களின் அதாவது குடும்பத்தில் சுப காரியம் மற்றும் கௌரவம் உயர்தல், சமூகத்தில் குடும்பத்திலும் உங்கள் சொல்லுக்கு மதிப்பும் கூடும் ஒரு சம்பவம் நடக்கும். அதாவது தடைப்பட்ட சுப நிகழ்வு, நீண்ட நாட்களாக தள்ளி போய்கொண்டிருந்த திருமணம் அல்லது குழந்தை பாக்கியம் போன்ற சுப செய்திகள் இல்லம் தேடி வரும். பகைவர்கள் பணிவார்கள். ஆகவே மேசராசி என்பர்களே, நீங்கள் செவ்வாயை அதிபதியாக கொண்ட மேசராசி என்பர்களே, நீங்கள் செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமானையும் வழிபடுங்கள். ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழமை ராகு